வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிப்பு மாங்காய் ஊறுகாய். இந்த இனிப்பு மாங்காய் ஊறுகாயை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்பாத்தி கூட, பிரெட் கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி, பிரெட்டெல்லாம் நீங்கள் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா, தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த இனிப்பு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 உருண்டை மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஓரளவு புளிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாங்காயை நம்ம எல்லாத்தையுமே தோல் சீவி எடுத்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லா மாங்காயும் தோல் சீவி எடுத்துகிட்டு நம்ம மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப துருவும் போது குழைவாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வாயில் போய் கடிபடும் போது லைட்டாக அந்த மாங்காய் கடிபடும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கட் பண்ண மாங்காயை 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு வானலில் சேர்த்துக்கலாம். நான் இதை கட் பண்ண மாங்காய் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 கப்பு கட் பண்ண மாங்காய், 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி இப்படி சேர்த்தா அந்த ஊறுகாய் அவங்களுக்கு கெட்டு போகும். இதிலே தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பட்டையும் சோம்பு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுருக்குது. இந்த மாங்காயில் உள்ள தண்ணி சர்க்கரையெல்லாம் லேசாக கரைஞ்சி தண்ணி விட்டுருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் ஹைலேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெல்லம் கரைஞ்சி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நம்ம இதை அடுப்பு மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இந்த மாங்காய் வெந்த பிறகு நம்ம காரமெல்லாம் சேர்க்கலாம். இப்போ ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரமெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டை சோம்பு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மிளகாயோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூட திறந்து பார்க்கலாம். இப்போ மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும், இந்த பிசுக்கு பதம் வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு பதம் பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கம்பி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது சரியான பதம். இது லேசான ஒரு பிசுபிசுப்பு பதம். இதுதான் கரெக்டான பதம். அப்படி இருக்கும்போது எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான இனிப்பு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட, தோசை கூட, ப்ரெட்டில் எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாங்காய் சீசனில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.